வெள்ளப்பள்ளி மீனவ கிராமத்துலேருந்து வரேன் சார். 8 வருஷமாக எங்கள் சொந்த பூர்வீக இடத்த கேட்டு எங்களை வந்து ஊர் கட்டுமானம் செஞ்சு எந்த தொழிலுக்கும் எங்களுக்கு வந்து குலத்தொழிலே வந்து மீன் பிடிக்கிறது மட்டும்தான். அதை தவிர்த்து எங்களுக்கு வேறு தொழில் எதுவுமே செய்ய முடியாது சார். நானும் படிச்சிருக்கேன் சார். எங்கள் இந்த 8 வருஷமாக 5 பிள்ளைங்க வச்சுக்கிட்டு சாப்பிட வழி இல்லாமல் இந்த பிரச்சனை ஒரு பக்கம்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் சாப்பாடெல்லாம் நாங்கள் முன்ன ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எங்களை வந்து இடத்த கொடுத்தா தான் அந்த ஊரில் உங்களை வந்து எல்லாருமே சகஜமாக எல்லோரும் நடக்க விடுவோம், எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் போவோம், அனுமதிப்போன்னு சொல்லிட்டு ஊர் பஞ்சாயத்து சொல்கிறாங்க. இன்ன வரைக்கும் எங்களோட வந்து இவ்வளவு நாங்கள் அழிஞ்சு போயிட்டோம். எங்கே போனாலும் எங்களுக்கு வந்து ஆள் சப்போர்ட் இல்லை. சரி, ஊரில் தான் இந்தமாரி எங்களை வந்து கீழே இது பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்க மாட்டோம், உங்கள் பிரச்சனை கேட்க மாட்டோம், இடத்த கொடுத்தா தான் சேர்ப்போம். அரசு அதிகாரிகளும் அப்படி தான் சார். நாங்கள் போய் கேட்டால் நீங்கள் 2 பேரும் தான் வந்திருக்கீங்களா, இதே பிரச்சனை தானா, உங்களுக்கு ஆள் சப்போர்ட் இல்லை, அவர் 8 வருஷமாக அழிஞ்சு அவர் அதே மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிட்டார், நீ படித்த பொண்ணு தானம்மா விட்டு போமா, இதே தான் சொல்கிறாங்க தவிர எங்களோட கோரிக்கையை எங்களோட கருத்தை எங்களோட கஷ்டத்தை யாருமே புரிஞ்சுக்கிறதே கிடையாது சார். 8 வருஷமாக இப்படியே தாலுகா ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸ் இப்படி தான் அலைஞ்சிட்டு இருக்கோமே தவிர எங்களோட கோரிக்கை எங்களோட கவலை எங்களோட கஷ்டத்தை யாருமே கேட்கறது கிடையாது. இதுக்கு இந்த பேப்பரு டாக்குமெண்ட்டு இது யாருமே கேட்கறது கிடையாது. போகிறாங்களா நாங்கள் சொல்கிறோமா, எங்களோட பேச்சு கேட்குறாங்களா, ஊருக்கு போகிறாங்களா, அவங்கள ஊர் கட்டுமானம் பண்ணலை, ஆனால் அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்களா, அதே கேட்டு தான் வந்து நான் இது வரைக்கும் 8 வருஷமாக இழுத்தடிச்சிட்டாங்களே தவிர எங்களோட இதை கேட்கவே இல்லை. நாங்கள் போன இதே கதை தானா, நாங்கள் படுற கஷ்டம் அவங்களுக்கு கதைன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு இடத்துல காலையில் தாலுகா ஆஃபீஸுக்கு போனால் காலையில் 10 மணிக்கு போனால் சாயந்தரம் 5 மணிக்கு எங்களை பார்த்து பேசுவாங்க. அது வரைக்கும் வெளியில் இருமா. ஒரு இடத்துல 8 வருஷமாக நாங்கள் அவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம் சார். இந்த எங்கள் இடத்தையே சொந்த இடத்தையே நாங்கள் கொடுக்க மாட்டோன்னு சொன்னதுக்கு எங்களுக்கு உழைக்கவும் விடாமல் எங்கள் இடத்தையும் கொடுக்க விடாமல் எங்களை வந்து ஊரை விட்டு தள்ளி எந்த ஒரு நல்லது கிடையாது. இது வரைக்கும் 8 வருஷமாக 5 பிள்ளைங்களை வச்சுட்டு சாப்பிட வழி இல்லாமல் இல்லை இதை கேட்டால் ஊர் பிரச்சனையாக இருக்கணும், சுற்றி உள்ளவங்க எங்கள்கிட்ட சண்டைக்கு வராங்க. ஊர் கட்டுமானம் என்ன, உங்களை எப்படி கட்டுமானம் பண்ணுறாங்க? ஊர் கட்டுமானம் எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் போகக்கூடாது. நம்ம வந்து எங்களோட தொழிலை செய்யக்கூடாது, மீன் பிடிக்க போகக்கூடாது. நம்ம அவங்கள மீன் பிடிக்க போனாலும் நாங்கள் பிடிச்சி வர மீன் அங்கே வாங்க மாட்டாங்க எங்கள் ஊருங்களை. அதை தட்டி வெளியூரில் போய் நம்ம பிழைக்கலான்னு போனாலும் அங்கே வந்து இந்த உள்ளூரில் என்ன கட்டுப்பாடு போட்டாங்களோ அடுத்த ஊரில் போனால் நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க. உள்ளூரில் என்ன கட்டுப்பாடு விதியோ அதேமாரி தான் அடுத்த ஊரில் போனாலும். இதேமாரியே 8 வருஷமாக ஓட்டிட்டு சார். நான் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளூரில் ஸ்கூலில் சும்மா டெம்பரவரியாக கூப்பிட்டுருந்தாங்க, இப்போ வந்து வேலைக்கு வாங்கம்மா, நான் எம்எஸ்சி போய்ட்டு படிச்சிருக்கேன். அங்கே என்னன்னா நாள் எனக்கு செய்தி வருது, நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்கம்மா, நான் மறுநாள் இங்கேருந்து போகிறேன், அம்மா உங்களுக்கு வந்து இந்தமாரி ஊரில் உங்களை வந்து கட்டுப்பாடு உங்களை விதிச்சிருக்காங்களாம்மா, நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு வர வேண்டாம், பஞ்சாயத்தெல்லாம் இப்படி சொல்லிட்டாங்கம்மா. எங்கே போனாலும் இதே தான் சார். எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு கடைக்கு ஒரு வேலைக்கு போனாலுமே சரி, அந்த இடத்துல நான் எப்படி தலை குனிச்சு தான் வருவேன் தவிர என்னால் நிமிந்து என்னால் பதிலே சொல்ல முடியாது. என்ன எங்கள் மேலே வந்து 1000 நியாயம் இருந்தாலும் எங்கள்கிட்ட நியாயத்தை யாருமே கேட்கறது கிடையாது. எங்கள்கிட்ட நியாயத்தை யாருமே உங்களுக்கு உடனே இருக்காங்க சார். எது போனாலும் நீங்கள் 2 பேரும் தான் வந்துருக்கீங்களா, இந்த ஒரு வாரம் தான் இப்போ உங்களுக்கு ஆள் சப்போர்ட் இல்லை. ஆள் சப்போர்ட்லாம் ஏன் சார் அரசு அதிகாரிகள்லாம் சார் ஆள் சப்போர்ட் இல்லைன்னா எதுக்கு நீங்கள் அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறீங்க? அதுக்கு தூக்கி தூர போட்டுட்டு எங்களோட கோரிக்கைனா எங்களோட இடத்த எங்களுக்கு மீட்டு தரணும், எல்லாரும் மாரி எங்களை வந்து வாழ வைக்கணும், எங்களோட வேலையை நாங்கள் செய்யணும். நாங்கள் வந்து ஊரில் எல்லாரும் மாரி எங்கள் சகஜமாக நாங்களும் வாழணும், எல்லாம் நல்லது கெட்டதுக்கு போகணும். இது எங்களுக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு வந்து வழிவகை செஞ்சு கொடுக்கணும். அதுதான் சார் கேட்டுக்கிறேன். எங்களுக்கு அப்புறம் சொந்தமாக பணத்தை கொடுங்க, காசை கொடுங்கன்னு கேட்கல சார். என் பேர் கே விஜயசாந்தி சார், வெள்ளப்பள்ளம் மீனவர் காலனி. வெள்ளப்பள்ளத்தில் சார், வெள்ளப்பள்ளம் மீனவர் காலனியில் எங்களுக்கு சொந்தமான பூர்வீக சொத்து இருக்குது சார். எங்களுக்கு சொந்தமான பூர்வீக இடம் இருக்குது சார். அந்த இடத்த வந்து வெள்ளப்பள்ளம் மீனவர் பஞ்சாயத்தார் வந்து இனமாக கேட்டாங்க சார். இனமாக கேட்டால் கொடுக்க முடியாது, எங்கள் பிள்ளைங்கள்லாம் இருக்குது, எங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு காலத்தில் வீடு கிட்ட இடம் வேணும், கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் சார். அது என்னன்னாக்கா, நீ இடம் கொடுக்கல உன்னை வாழ விட மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, 8 வருஷமாக எங்களை ஊர் விட்டு ஒதுக்கி வச்சு என்னோடய போட்டு எல்லாம் போச்சு, என்னோடய மீன் கம்பெனி போச்சு, என்னோடய மளிகை கடை போச்சு, எந்த தொழிலும் பண்ண விடாமல் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க சார். இந்த இடம் சம்மந்தம் சுனாமியில் என்ன நான் கேட்டு கொடுக்கலன்னா அன்றைக்கி ஒரு 3 வருஷம் ஊருட்டு ஒதுக்கி வச்சு அன்றைக்கி இருந்தால் கலெக்டர் எங்கள்கிட்ட இடம் கேட்கக்கூடான்ட்டார். அப்படி இருந்தால் அன்றைக்கி ஊர் விட்டு ஒதுக்கி வச்சு ஒரு 20,000 ஃபைன் பண்ணாங்க. அன்றைக்கி அந்த 20,000 ஃபைன் பண்ணது யாருன்னா அக்கரைப்பேட்டை பிரசிடண்ட் மனோகரன், மாவட்ட செயலர் கௌதமோட தம்பி மோகன்தாஸ். இவங்க தான் வந்து எனக்கு 20,000 ஃபைன் பண்ணி காமராஜர் நிலத்தை கேட்கக்கூடாது, அவரோட இடத்த விட்டுருங்க, விருப்பப்பட்டு கொடுக்குறவங்கள்ட்ட வாங்க, விருப்பப்பட்டு கொடுக்காதவங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு 20,000 ஃபைன் பண்ணி ஒரு தீர்மானம் எழுதிட்டு போனாங்க சார். அவங்கள்ட்ட திரும்ப சொல்கிறேன், நீங்கள் தான் நீங்கள் பேசி முடிச்சு எனக்கு ஃபைன் பண்ணிட்டு போனீங்களே, என் இடத்த வந்து நீங்கள் மீட்டு கொடுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு ஊரில் ஆள் சப்போர்ட் இல்லை, ஆள் சப்போர்ட் தான் நடந்து ஆள் சப்போர்ட் வச்சு பஞ்சாயத்து பேசுறது ஏன் சார் இவங்க அன்றைக்கி ஃபைன் பண்ணாங்க? அவங்க எங்களுக்கு தலைமை கிராமமாக இருக்காங்க அக்கரைப்பேட்டை, அவங்களாவது நியாயத்தை பேசலாமா இல்லையா? ஏற்கனவே ஃபைன் பண்ணது அவங்க தான் ஃபைன் பண்ணாங்க. ஃபைன் கட்டி முடிச்ச பிறகு எங்கள் இடத்த வந்து திரும்ப அளந்து கொடுங்க, நான் வேலை வைக்கணும்னு கேட்டால் உனக்கு ஆள் சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி 8 வருஷமாக ஊரோடு ஒதுக்கி வச்சிருக்காங்க சார். இது சம்பந்தம் நானும் ஏகப்பட்ட மனு கொடுத்துருக்கேன் சார். 8 வருஷமாக ஒரு 1000 மனுக்கு மேலே கொடுத்துருக்கேன் சார். என்ன மாதிரியான பாதிப்புகளை எப்படி வச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியல சார். பல தடவை தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கேன். எந்த வாழ்வாதாரமும் இல்லை. 5 பிள்ளைங்களை வச்சுட்டு சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். என்னால் ஒன்றுமே பண்ண மன உளைச்சல்லாம் இன்றைக்கி நாளைக்கு எப்போ ஒன்று செத்துரும். ஆனால் என் சாவுக்கு வந்து அந்த வெள்ளப்பள்ளம் மீனவர் காலனி பஞ்சாயத்தார்கள் அந்த அதுக்கு உடந்தையாக இருக்கவங்க. பஞ்சாயத்தார்கள் பேர் சொல்லுங்கள். பஞ்சாயத்தார் பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வருஷத்துக்கு வருஷம் மாறுறாங்க சார்.
அந்த மனுவில் எழுதியிருக்கோம் பாரு சார், ஒரு 25 பேர் எழுதிட்டு என் சாவு காரணம் எழுதிட்டு போனோம் சார். அந்த மனுவிலே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா மூர்த்தி, கிருஷ்ணா, யாரார் பேர், நிறைய பேர் இருக்காங்க சார். அதுக்கு முன்னாடி பஞ்சாயத்து ஹெக்டார் அதை பண்ணுறது 5. உங்கள் கோரிக்கை என்ன இன்றைக்கி? எதனால் எப்படி வந்தீங்க இன்றைக்கி? அதுக்கு என்ன பண்ணீங்க? நான் இன்றைக்கி மறுபடியும் இப்போ உள்ள கலெக்டர் பார்த்து மனு கொடுத்து, ஏற்கனவே நம்ம கொடுத்த மனுலாம் அவர்கிட்ட கண்டு காட்டிட்டு புதுசாக ஒரு மனு கொடுப்போம், எங்கள் இடத்த வந்து நீங்கள் அளந்து கொடுங்க, அதை அளந்து கொடுத்து எங்களுக்கு ஊர்கட்டு மாதிரி நீக்கிறது, எங்களுக்கு தொழில் பண்ணுறது ஏதோ வழிவகை செய்யணும்னு கேட்கலான்னு வந்திருக்கேன் சார். அதுக்கு